بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். புனித ரமதான் வரும் பொழுது, ஹஜ்ஜுடைய அல்லது ஷவ்வாலுடைய பிறைகள் வரும் பொழுது புதிதாக வரக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுதான் சர்வதேச பிறையா அல்லது தேசிய பிறையா. உண்மையில் சர்வதேச பிறை இது விவகாரமாக அல் குர்ஆன் சொன்னா என்ன சொல்லி இருக்கிறது? குர்ஆனில் ஏதாவது ஒரு இடத்தில் அல்லது ஹதீஸ்களுடைய நூல்களில் இந்த சர்வதேச பிறையை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்களா? அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வழி நடத்தினார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்யும் பொழுது குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபிய நாயகமே, உங்களிடம் பிறையை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸ், அவைகள் மனிதர்கள் நேரங்களை கணிப்பதற்கும் காலங்களை கணிப்பதற்காகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அதற்கு ஒரு கடமையாக அல்லாஹ் வல் ஹஜ், ஹஜ்ஜுடைய கடமை அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். சூரியன் எவ்வாறு நேரங்களை கணிப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானோ இதே போல சந்திரனை காலங்களை, மாதங்களை, வருடங்களை கணிப்பதற்கு வைத்திருக்கிறார். சூரியன் யாருக்கு எப்பொழுது உதயமாகுமோ எப்பொழுது மறையுமோ அவருடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, சூரியன் ஏதாவது உலகத்தில் ஒரு பிரதேசத்தில் பகுதியில் மறைந்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லாரும் மக்ரிப் தொழ வேண்டும். இவ்வாறு குர்ஆன் கூறல், ஹதீஸ் கூறல். இல்ல, உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டுல மறைஞ்சிட்டது, எனவே சூரியன் ஒரு சூரியன் தான் இருக்கிறது, எனவே சூரியன் மறைஞ்சால் தொழ வேண்டும் என்ற வாதத்தை யாரும் முன்வைக்கவில்லை. சூரியன் நடுவானில் இருந்து சாய்ந்து விட்டால், ஜவாலுடைய நேரமாக இருந்தா ஏதாவது ஒரு நாட்டில் ஜவால் ஆனால் நாம் தொழ வேண்டும் என்ற நிலையை அல் குர்ஆன் சொல்லல். மாற்றமாக அந்த சூரியனை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான், சந்திரன் உங்களுக்காக படைத்திருக்கிறான். சூரியன் உங்களுக்கு உதயமானால், ஃபஜ்ர் உதயமானால் நீங்கள் தொழ வேண்டும். வேற ஏதோ ஒரு பகுதியில் உதயமானதற்காக வேண்டி தொழுமாறு இஸ்லாம் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களுக்கு சூரியன் சாய்ந்து விட்டால், ஜவாலாகி விட்டால் நீங்கள் துஹர் தொழுங்கள். சூரியன் மறைந்து விட்டால், உங்களுக்கு மறைந்து விட்டால் மக்ரிப் தொழ வேண்டுமே தவிர வேறொரு தேசத்தில், வேறொரு சமுதாயத்துக்கு, வேறொரு நாட்டில் மறைந்தது, உதித்தது, இதை வைத்து எங்களுடைய தொழுகைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்ற முடியாதோ இதே போலதான் அல்லாஹ் தஆலா இந்த பிறை விவகாரத்தையும் வைத்திருக்கிறார். இந்த பிறை உங்களுக்கு உதித்தால், இந்த பிறையை நீங்கள் கண்டால் மாதத்தை ஆரம்பியுங்கள், தென்படாவிட்டால் 30ஆக பூர்ணமாக்குங்கள். இதே போன்று ஒரு மாதத்தை முடிப்பதாக இருந்தாலும், ஒரு பெருநாளாக இருந்தாலும் அவர் தேசத்தில் உதிக்கும் பிறையை அடிப்படையாக வைத்தே காலங்களை கணிக்க வேண்டும் என்பது இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையாகும். ஏதாவது ஒரு ஹதீஸில், குர்ஆனுடைய வசனங்களில் எங்கேயாவது சர்வதேச பிறை உலகத்தில் எங்கேயாவது கண்டாலும் அவ்வளவு பேரும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஹதீஸ கூட பார்க்க முடியாது, காட்டவும் முடியாது. குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. மாற்றமாக எவ்வாறு வருகிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத். இந்த ரிவாயத் மிக தெளிவான, நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வான ஒரு ரிவாயத் என்றுதான் அதை நாம் சொல்ல வேண்டும். குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாமுக்காக அவர் செல்கிறார். ஷாமுக்கு சென்று ஷாமில் இருக்கும் பொழுது ரமதானுடைய தலைப்பிறை தென்படுகிறது. குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பார்க்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்க்கிறார்கள், ஷாம் வாசிகளும் பார்த்தார்கள். எப்பொழுது பிறை தென்பட்டது? வெள்ளிக்கிழமை இரவு தென்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு தென்பட்டது. குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மாத இறுதியில்
நான் மதீனாவுக்கு திரும்பி வந்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பிறை விவகாரம் பற்றி அவர்கள் கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், மத்தா ரஅய்துமுல் ஹிலால், எப்பொழுது நீங்கள் பிறையை கண்டீர்கள்? அதற்கு நான் சொன்னேன், ரஅய்னாஹு லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவுதான் நாம் கண்டோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு நீங்கள் கண்டீர்களா? ஆம், நானும் பார்த்தேன், மனிதர்களும் பார்த்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோன்பு நோட்க அனைவர்களும் நோன்பு நோட்டார்கள் என்ற பதிலை குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதற்கு பிறகு தொடர்ந்தும் அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க சனிக்கிழமை இரவுதான் பிறை பார்த்தோம். எமது தேசங்களில் காணும் பிறையை அடிப்படையாக வைத்தே நாம் நோன்பை ஆரம்பிப்போம், முடிப்போம். ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுகம்மில 30 அவ் நராஹு. அவர்கள் ஃபலா நஸாலு, நாம் இவ்வாறேதான் கடைபிடிப்போம். எம்முடைய பகுதிகளில் நாம் பிறையை கண்டால் 29 முடித்துக் கொள்வோம், காணாவிட்டால் நாம் 30 பூர்ணமாக்குவோம் என்ற தெளிவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதற்கு பிறகு குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலதிக ஒரு தெளிவுக்காக ஒரு கேள்வியை கேட்கிறார். அவலா தக்தஃபி பிருக்யதி முஆவியத வஸியாமி, பிருக்யதி முஆவியத வஸியாமி, உங்களுக்கு முன்னால் ஒரு நாள் முன்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிறையை பார்த்திருக்கிறார், நோன்பு நோட்டிருக்கிறார், அந்த பிறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த பிறை ஏன் உங்களுக்கு போதாதா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்த பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிலாக லா, அந்த பிறை எங்களுக்கு போதாது. ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாசகத்தை நல்லாக கவனிக்க வேண்டும். ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர் தேசத்தின் பிறையை வைத்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்பது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. சஹாபாக்கள் இதனை தெளிவாக வழங்கி அவர்கள் வழி நடத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் நேரடியாக கல்வியை கற்ற மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து விளங்கியதற்கு மாற்றமாக புதிதாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்து சமூகத்தில் சுன்னா என்ற பெயரில் சமூகத்தை திசை திருப்ப முயற்சி செய்வது மிகவும் ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்தது மாத்திரமல்ல, இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இந்த ஹதீஸை யாரெல்லாம் இந்த ஹதீஸை கொண்டு வந்தார்களோ, அவர்கள் ஹதீஸுடைய கிரந்தங்களில் பதிவிட்டார்களோ, அவ்வளவு பேரும் இந்த ஹதீஸுக்கு எவ்வாறு தலைப்பிட்டு சொல்கிறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பிடும் பொழுது பாபு இன்ன லிகுல்லி பலதின் ருயதஹும். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிம்ல தெளிவாக தலைப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். அவர் பிரதேசத்தில் பார்க்கும் பிறையை அவர் எடுக்க வேண்டும். இதே போல அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஹதீஸ் கிரந்தத்தின் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து தலைப்பு எப்படி விடுகிறார், இதா ருயல் ஹிலாலு பிபலதின் கப்லல் ஆஹரி பிலைலா. ஒரு ஊரில் இன்னும் ஒரு ஊருக்கு முன்னால் பிறை தென்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? இமாம் நசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு மா ஜாஅ லிகுல்லி அஹ்லி பலதின் ருயதுஹும், அவருடைய பிறையை தான் ஏற்க வேண்டும், அவர்கள் பார்த்ததை அடிப்படையாக வைத்துதான் செயல்பட வேண்டும் என்ற தலைப்பை கூறியது மட்டுமில்லாமல் அவர்களுடைய கிரந்தத்தின் விசேட ஒரு தன்மைதான் அன்றைய காலம் அதற்கு முன்னால் சலஃபு சாலிஹீன்களுடைய அமல் எவ்வாறு இருந்தது என்பதையும் தெளிவுபடுத்துவார். அவர்கள் கூறுவார்கள், வல் அமலு அலா ஹாதல் ஹதீஸி இந்த அஹ்லில் இல்மி அன்ன லிகுல்லி பலதின் ருயதஹும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவர் பிரதேசங்களில் பார்க்கும் பிறையை எடுக்க வேண்டும் என்பதை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வருகிறார். இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவ்வாறான ஒரு தலைப்பு. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்-சுனனுல் குப்ரா என்ற கிதாபில், இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது முஸன்னஃப் என்ற கிதாபில், இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமிஉல் உஸூல் என்ற கிதாபில் இவ்வாறு ஹதீஸுடைய கிரந்தங்களை கோர்வை செய்த முஹத்திஸீன்கள் கூட இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்
அவருடைய பிரதேசங்களில் பார்க்கும் பிறையை தான் எடுக்க வேண்டும் என்று முஹத்திஸிங்களும் இந்த விடயத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள். இமாம் அப்துல் வஹாப் அஷ்-ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கஷ்ஃபுல் கும்மா என்ற கிதாபிலே கூறும் பொழுது வகான ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் லா யமுருன அஹ்ல பலதின் பஈதின் பிஸ்ஸௌமி பிருயத்தி அஹ்லி பிலாதின் உக்ரா. சஹாபாக்களுடைய நடைமுறை எவ்வாறு இருந்தது? தூர பகுதிகளில் கண்ட பிறையை வைத்து வேறு பகுதிகளில் இருப்பவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று பணிக்க மாட்டார்கள். அவர் பிரதேசத்தின் பிறையை எடுத்து செயற்பட வேண்டும் என்பதே சஹாபாக்களின் தீர்ப்பாகும். தாபிஈன்களுடைய தீர்ப்பு எது என்று நாம் பார்க்கும் பொழுது இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல்லாஹ் இப்னு ஸயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொற்றும் ஒரு விடயத்தை பதிவிடுகிறார். அவர் எப்படி கொண்டு வருகிறார்? ذُكِرُوا بِالْمَدِينَةِ رُؤْيَةُ الْهِلَالِ, மதீனாவில் ஒரு முறை பிறை கண்ட செய்தி பரவ ஆரம்பித்து விடுகிறது. எப்படி சொல்கிறார்கள்? وَقَالُوا إِنَّ أَهْلَ إِسْتَارَى قَدْ رَأَوْهُ, இஸ்தாரா என்ற பிரதேசத்தை சார்ந்தவர்கள் பிறை கண்டார்களாமே என்ற செய்தி மதீனாவில் பரவ ஆரம்பித்து விட்டது. அதற்கு அல் ஃபுகஹா உஸ் ஸஹாபா அல் ஃபுகஹா உஸ் ஸபா, 7 ஃபுகஹாக்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய அன்றைய தாபிஈன்களின் மிக பெரும் முஃப்திமார்களாக இருப்பவர்களில் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 2 மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பும் மாலனா வலி அஹ்லி இஸ்தாரா, நாம் எங்கே இருக்கிறோம், அஹ்லு இஸ்தாரா எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய பிரதேசத்தில் பிறை கண்டார்கள் என்பதற்காக நாம் ஏன் இந்த இடத்தில் நாம் முரண்பட்டுக் கொள்ள வேண்டும்? எனவே அவர்களுடைய பிரதேசத்தில் கண்ட பிறையை நாம் ஏற்க வேண்டியது இல்லை என்பது இது தாபிஈன்களுடைய ஃபுகஹா உஸ்-ஸபா என்று அறியப்பட்ட 7 முஃப்திமார்களில் பிரதான 2 முஃப்திகள் இவ்வாறான ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்லே எப்படி குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செய்தி இடம் பெற்றதோ இதே போல அல் ஹாவில் கபீர் என்ற கிதாபில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் சௌபான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு முறை ஷாமிலே பிறை கண்டார்களாம் என்ற செய்தியை கூறும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய பதில் என்ன? லனா லஹும் ஷாமுஹும் லனா ஹிஜாசுனா, லஹும் ஷாமுஹும் லனா ஹிஜாசுனா, ஷாம் அவர்களுக்கு, ஹிஜாஸ் எங்களுக்கு. ஷாமில் அவர்கள் கண்டால் அவர்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும், ஹிஜாஸில் நாம் கண்டால் நோன்பு நோக்க வேண்டும் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தீர்வு. அவ்வாறாக இருந்தால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை ஆரம்பத்தில் முஸ்லிமுடைய ஹதீஸில் வந்தது போல ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையும் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய பாசறையில் கல்வி பயின்ற சஹாபாக்களும் அமல் நடத்தியது இதுதான். அதற்கு பிறகு தாபிஈன்களும் நடைமுறைப்படுத்தியது இதுதான். ஹதீஸ்களை ஆய்வு செய்து கோர்வை செய்த முஹத்திஸீன்கள் கூட இந்த விடயத்தை தான் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் கூட சர்வதேச பிறையை எடுக்க வேண்டும் என்ற வாதத்தை ஒரு ஹதீஸில் கூட பார்க்க முடியாது, ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கூட பார்க்க முடியாது. இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது அல் ஃபதாவல் குப்ராவில் பாபுல் ஹஜ் என்ற பாடத்தில் அருமையான ஒரு செய்தியை பதிவிடுகிறார். எப்படி சொல்கிறார்கள்? ஹஜ்ஜத்துல் வதா, அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், ஹஜ்ஜத்துல் வதா நடைபெற்ற அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை மக்காவாசிகள் ஒரு தினத்திலும் மதீனாவாசிகள் வேறொரு தினத்திலும் ஆரம்பித்து இருக்கிறார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். சொல்கிறார்கள் அன்ன அஹ்ல மக்கத்த கத் ரஅவ் அல் ஹிலால லைலத்துல் ஹமீஸ், வியாழக்கிழமை இரவுதான் மக்காவாசிகள் பிறை கண்டார்கள். எனவே அவர்கள் ஜும்மா தினம் அன்று அரஃபாவிலே தரித்தார்கள். மதீனா வாசிகளை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை இரவு பிறை அவர்கள் காணவில்லை. ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை இரவுதான் அவர்கள் பிறை பார்த்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை ஆரம்பித்தார்கள். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கா வாசிகள்
வியாழக்கிழமையும் மதீனாவாசிகள் வெள்ளிக்கிழமையும் வெவ்வேறான நாட்களில் மாதத்தை ஆரம்பித்த வரலாறு பதிவாகி இருக்கிறது. ஆனால் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும் பொழுது துல்ஹிஜ்ஜாவில் அவர்கள் பிறையில் வேறுபட்டாலும் இரண்டு தேசத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் முஹர்ரமில் ஒன்றுபடுகிறார்கள், சஃபரிலே ஒன்றுபடுகிறார்கள், ரபியுனில் அவ்வல்லே ஒன்றுபடுகிறார்கள் என்ற செய்தியை அல் ஃபதாவல் குப்ராவிலே கொண்டு வருகிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே வெவ்வேறான பிறைகளை அந்தந்த மக்கள் அனுஷ்டித்து அவர்கள் ஆரம்பித்தும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் தடுத்தது கிடையாது. இதற்கு மாற்றமாக ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல் அனாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு வார்த்தையை பதிவிடுகிறார். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வஅஜ்மஉ அலா அன்னஹு லா துராஅ ருயது ஃபீமா பஉத மினல் பிலாத். தூர பிரதேசங்களின் பிறைகளை எடுக்க வேண்டியதில்லை, கவனிக்கப்படமாட்டாது என்பது இது இஜ்மா என்பதை, இஸ்லாமிய உலகத்தின் ஏகோபித்த கருத்து என்பதை இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு இவ்வாறு இருக்க, சஹாபாக்களின் தீர்ப்பு இவ்வாறு இருக்க, தாபிஈன்களின் தீர்ப்பு இவ்வாறு இருக்க, ஹதீஸ்களை வல்லுநர்களின் தீர்ப்பு இவ்வாறாக இருக்க, மார்க்க சட்ட அறிஞர்கள் ஃபுகஹாக்களின் தீர்ப்பு இவ்வாறாக இருக்கும் பொழுது இவர்கள் சர்வதேச பிறை எடுக்க வேண்டுமாம், அதுவும் சுன்னாவின் போர்வை. ஒரு ஹதீஸ உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஒரு ஹதீஸ கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் ஒரு ஒட்டக கூட்டம் வந்ததா, ஒரு ஒட்டகம் கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்க்கிறார்கள், பிறை தென்படவில்லை. மறுநாள் ஒரு ஒட்டக கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிறை சாட்சியத்தை சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாட்சியத்தை ஏற்று நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற அந்த சாட்சியம் அது ஷாமிலிருந்து வந்ததல்ல, அந்த சாட்சியம் யமனில் இருந்து வந்ததல்ல, அந்த சாட்சி மிஸ்ரிலிருந்து எகிப்திலிருந்து வந்ததல்ல. மாற்றமாக அந்த ஹிஜாஸ் மாநிலத்தில் உலமாக்கள் கூறுவார்கள், ஒரு ஒட்டகம், பொதுவாக அரபிகள் இரவு நேரத்தில் ஒட்டகத்தில் பிரயாணிக்க மாட்டார்கள். அந்த ஒரு ஒட்டகம் முழு நாள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் நடந்து சென்றால் கூட 28 மைல்கள் தான் அந்த ஒட்டகத்தால் நடக்க முடியும். சுமாராக இந்த ஒட்டக கூட்டம் நேற்றைய தினம் மாலை பிறை காணுகிறது. அது ஒரு இடத்தில் தங்கிவிட்டு காலை அதனுடைய பிரயாணத்தை ஆரம்பித்து மறுநாள் பகல் பொழுது அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சாட்சி சொல்கிறார்கள். சுமாராக அவர்கள் பிறை கண்ட இடத்திற்கும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கும் ஒரு 20 கிலோமீட்டர்கள் கூட தொலைவில் இருக்க முடியாது. எனவே ஹிஜாஸிலே மதீனாவுக்கு பக்கமாக இருந்து வந்த ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இந்த மனிதர்கள் நேற்று இரவு இந்த இடத்தில் பிறை கண்டவர்களாக இருப்பார்களே, ஆனால் அங்கே சூரிய உதய அஸ்தமனம் வித்தியாசப்படக்கூடிய இடம் அல்ல. அந்த ஹிஜாஸிலே ஒரு பகுதி, மதீனாவிலே ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி எடுத்தார்கள் என்ற தகவலை இவர்கள் சஹாபாக்கள் விளங்கியதற்கு மாற்றமாக விளங்கி, தாபீன்களுக்கு மாற்றமாக விளங்கி, முஹத்திஸீன்களுக்கு மாற்றமாக விளங்கி புதிய ஒரு சிந்தனையை சமூகத்தில் கொடுப்பதை போல சர்வதேச பிறை என்ற மிக பெரும் ஒரு பிறலியை சமூகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு ஆதாரம் கூட கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்கிறார்கள்? எவ்வாறு முஅ்தஸிலாக்கள் என்ற வழிகட்ட சிந்தனையாளர்கள் தனது பகுத்தறிவை மார்க்கத்திலே நுழைய வைத்து அதனை அடிப்படையாக வைத்து சட்டங்களை தொகுக்க ஆரம்பித்தார்களோ, இது போல இந்த சர்வதேச பிறைக்கு ஆதாரம் இல்ல, குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. என்ன செய்கிறார்கள்? இல்ல, முழு உலகமும் ஒரு நாள் தானே, முழு உலகமும் ஒரு நாள் தானே. எனவே நாட்கள், நேரங்கள், மணித்தியாலங்கள் வித்தியாசமானாலும் இன்று வியாழக்கிழமையாக இருந்தால் உதாரணமாக எல்லா நாளும் உலகத்திலும் வியாழக்கிழமை தானே என்று இவர்களுடைய புத்தியை கொண்டு வருகிறார். இரண்டாவது ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதாவது அரஃபா தினம் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் தினத்தில் தானே வர வேண்டும். இப்படி ஒரு
சிந்தனா ரீதியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதே போன்று லைலத்துல் கத்ருடைய இரவு முழு உலகத்துக்கும் ஒரு நாள் தானே வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இஃப்தாருடைய நேரம். அல்லாஹ் ஒரு வானவரை முதல் வானத்துக்கு அனுப்புகிறான், மக்களிடம் கேட்கிறான், உங்களை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா என்ற அழைப்பு எந்த நாட்டுக்கு கிடைக்கும்? அவருடைய சூரியன் மறையும் பொழுது, அவருடைய தஹஜ்ஜுக்கு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்கிறான். ஜும்மாவுடைய தினம் இமாம் மிம்பரிலே அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த அமரும் வேளையில் துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த வார்த்தை எந்த நாட்டில் எந்த இமாம் இருக்கும் பொழுது அந்த நேரம் இல்ல, நீங்கள் செல்லும் பள்ளியில் உங்களுடைய இமாம் இருக்கும் அந்த வேலை உங்களுக்குரியது. இதுதான் சர்வ அவ்வளவு உலமாக்களும் விளங்கியதே தவிர ஏதோ ஒரு நாட்டில் இருந்தார் என்பதற்காக வேண்டிய. அவ்வாறாக இருந்தால் உலகத்திலே நடைபெறும் குத்துபாக்கள் ஜும்மாக்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வித்தியாசமாகும். அல்லாஹ் அவ்வளவு பேருக்கும் அந்த கூலியை கொடுக்கதானே செய்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா இங்கு எங்களுடைய உதாரணமாக 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் எந்தெந்த நாட்டிலே எவரவருக்கு ஒற்றப்பட கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இது அனைத்தும் அவர்களுடைய பகுத்தறிவே தவிர இது மார்க்கத்துடன் தொடர்பு பட்ட விடயங்களில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு ஒவ்வொரு நாட்டவர்களும் பிரதேசத்தை சார்ந்தவர்களும் அவருடைய பிறையை எடுக்க வேண்டும் என்பதே குர்ஆனும் சுன்னாவும் கூறும் பொழுது, இதற்கு மாற்றமாக சர்வதேச பிறை என்ற வாதம் அடிப்படையற்றது, ஆதாரமற்றது, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது என்பதை நாம் தெளிவாக விளங்கி நவீன யுகத்தின் புதுமை பித்தர்களுடைய வார்த்தைகளை வைத்து சமூகம் நாம் குழம்பி விடாமல் ஒற்றுமையாக நாம் எமது தேசத்திலே காணப்படும் பிறையை அடிப்படையாக வைத்து ஒரே நாளில் நோன்பை ஆரம்பித்து முடித்து பெருநாள்களில் ஒன்றுபடக்கூடிய ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக வாழ அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Oh